ஏத்தி விட்டு அனுப்புனதே நான் தான். என்கிட்டயே வந்து கேக்குற? ஏத்தி விட்டீங்களா? ம், ஆமா. அவன் ஆண்டாள விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னா நீ கொதிச்சு கொந்தளிப்பன்னு எனக்கு தெரியாதா? நான் தான் அவ எக்கேடு கட்டு போறேன்னு சொன்னேனே. நீ உள்ள அழுவுற, வெளியே சிரிக்கிறன்னு எனக்கு தெரியாதா? சும்மாவே நீ நட்டுக்கிட்டு நிப்ப. அதுவும் உன் பாசமலருக்கு ஒண்ணுன்னா கேட்கவே வேணாம். வெளியே நீ எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் உனக்குள்ள ரத்தம் குபு குபுன்னு கொந்தளிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுருச்சு. அப்படியா? ம். ஏங்க அந்த சத்தமெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க கேக்குது? நீ ஒரு 8ஆம் கிளாஸ் பா. உன் மனசுல ஒண்ணு நினைச்சா அடுத்த செகண்டே உன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும். ம், சரிங்க. எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் உங்க தம்பி அடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? 100% தெரியும். அது எப்படி தெரியும்? ம். நல்ல காலத்திலே நீ வாயால பேச மாட்ட. அதுவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவனை பின்னி எடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஏங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா? ஏங்க எப்படிங்க என்ன இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா, இவங்க பெரிய இவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. குரங்கு கையில பூமாலைய கொடுத்தா என்ன செய்யணும்னு தெரியாதா? ம்? ஏங்க என்ன குரங்குன்றீங்களா? அ, இல்லப்பா, ஒரு சிங்கத்துக்கு கோவம் வந்தா என்ன செய்யணும்னு தெரியாதா? ஏங்க என்னமோ நல்லா போட்டு வாங்குறீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? நான் மருந்து போடணும். சாரிங்க. இப்ப எதுக்கு சாரி? எனக்கு கூட தெரியுங்க. என்ன தெரியும்? இல்ல உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ம். உங்க தம்பிண்டா உங்களுக்கு உசுருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ என்கிட்ட அடி வாங்கினது உங்களுக்கு கஷ்டம் தானே? கஷ்டம்தான். ஆனா அவன் அந்த தப்பு பண்ணியிருந்தானா அதை விட கஷ்டமா இருந்திருக்கும். அதனால இது ஓகே. என்ன பாக்குற? ஒன்னு சொல்லட்டா? ம். என்ன? நீங்க உண்மையிலே பெரிய ஆளுங்க. இப்ப எதுக்கு இந்த சர்டிபிகேட்? இல்லைங்க, தம்பியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தப்புண்டா தப்பு தாண்டு அடி சொல்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி நேர்மையாவெல்லாம் நான் யாரையுமே பார்த்தது இல்லைங்க. ம். ஏ, உங்க வீட்ல உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நீ பண்ணது தப்புன்னு அவர் கடைசி வரைக்கும் சொன்னாரு. நீ பண்ண தப்புக்காக நான் பண்ண டார்ச்சர்லாம் கூட பொறுத்துக்கிட்டாரு. நேர்மையான ஆளுங்களாம் நிறைய இருக்கதான் செய்யறாங்க. நீதான் அவங்க கூட எல்லாம் பழகுறது இல்ல. பழகுறத ஃபுல்லா தப்பானவங்க கூட. அப்புறம் நாட்டுல நல்லவங்களே இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியது. என்ன சிரிப்பு? கரெக்ட் தாங்க. ம். ஏங்க என்ன? நான் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே. என்ன? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க தப்பாவெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பிடிக்குங்க. நாளைக்கே நீங்க என்னை விட்டு போனா கூட உங்களை ரொம்ப பிடிக்கும். வாய மூடிட்டு.
என்ன வேகம், என்ன கோவம். சக்தி மாமாவோட ஸ்டைலே தனிதான். அதோட ஆக்ஷன் ஹீரோ மாதிரி உள்ள வந்து தாலி கட்ட போற அழகர் தவடா மேலேயே போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டார்ல. ஆயிரம் தான் கோவம் இருந்தாலும் தங்கச்சி வாழ்க்கை பாழாயிரக்கூடாதுன்னு வந்து நின்னாரு பாருங்க. அதான் அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது. இம்புட் நாளைக்கு அப்புறம் ஒரு HD குவாலிட்டியில ஆரோ 3D சவுண்ட் எஃபெக்ட்ல ஒரு பாசமலர் படம் காமிச்சு போயிட்டார்ல. தட் இஸ் பிரதர். சக்தி மாமா இப்படி வந்து கலக்குவாருன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. ஆமா ஆண்டாளு, நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என் அண்ணன் எனக்காக வந்துச்சு, நான் சொல்லாமலே வந்துச்சு. நான் பண்ண துரோகம் எதையும் மனசுல வச்சுக்காம என் வாழ்க்கையை காப்பாத்தணும்னு வந்து நின்னுச்சு. யார் நம்பிக்கை நான் கொண்டுட்டு வந்து நின்னோ அவர் தான் இன்னைக்கு என் பக்கம் நிக்கிறாரு. யார நான் ஹீரோ நம்பி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தனோ அவன் தான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு வில்லனா வந்து சேர்ந்திருக்கான். அவன் எனக்காக வாழல, என்னை பத்தி நினைக்கல. அவன் என் மேல வச்சிருந்த காதல் போய், பாசம் போய், எதுவுமே நிஜம் இல்ல. எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறேன்னா அதுக்கு அவன் தான் காரணம். ஏங்க, நீங்க அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் இல்லைன்னு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் என்ன சொன்னாலும் அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. அவன் பண்ணது தப்பு தான். அவன் தப்பானவன் தான். அது இல்லடி, அவர் தான் கொஞ்ச நாள் டைம் கேக்குறாருல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாமே. என்னடி பேசுற நீ? நான் தான் தப்பு பண்ணேன், மயில் மேல ஆசைப்பட்டு தான் தப்பு பண்ணேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவனே சொல்றான். இது பத்தாதுன்னு கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான். அவன் நல்லவன்னு வக்காலத்து வாங்குறீங்களா? அவன் டைம் கேட்கறதுக்கு காரணம் இன்னும் கொஞ்ச நாள் போனா நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் அவன் கூட குடும்பம் நடத்துவேன்னுதான். ஆனா இந்த ஜென்மத்துல நான் அவனை மன்னிக்க மாட்டேன். இப்படி ஒரு கேவலமானவன் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே எல்லாரும் சொல்றீங்க. அப்ப என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். ஆண்டாளு, தெரிஞ்சோ தெரியாமலோ அழகருக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை சக்தி அண்ணன் நிறுத்திட்டாரு. ஒருவேளை அழகர் தப்பு பண்ணலன்னு பின்னால தெரிய வந்துச்சுன்னா நீயும் அழகரும் சேர்ந்து வாழ சான்ஸ் இருக்குல்ல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவோ செத்துட்டான். இனிமே என் வாழ்க்கையில அவனுக்கு இடம் இல்ல. காதலிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம். உண்மையான காதல்லாம் என்னன்னு நாங்க உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறத சத்தியமா எங்களால பார்க்க முடியாதுங்க. அழகரை உண்மையை காதலிச்சதுக்கு தான் நான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனி ஒரு செகண்ட் கூட அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க நான் விரும்பல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் தானே அழகர் கூட என்னை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவீங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிடுவேன். போனா போனதுதான், திரும்பி இந்த பக்கமே வரமாட்டேன். இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு போறதுக்கு எப்படி உனக்கு மனசு வருது? எல்லாத்தையும் மறக்கணும் தான் நான் போறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இத்தனை நாளா இங்க இருந்ததே தப்பு. நான் யூஎஸ் போய் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றதுக்கான ஆர்டர் கிடைச்சு 10 நாள் ஆகுது. ஆர்டர் வந்த அன்னைக்கே நான் போயிருப்பேன். ஆனா நான் இன்னும் இங்க இருக்கேன்னா
அதுக்கு காரணம் என் அண்ணன் தான். இது வரைக்கும் என் அண்ணனுக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல. என் அண்ணன் எலெக்ஷன்ல நிக்குது. என் அண்ணனுக்காக ஒரு ஓட்டு போட்டுட்டு அது ஜெயிச்சிருச்சுங்கிற தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இங்கிருந்து போயிடுவேன். என் அண்ணனுக்காக விடுற ஆயிரக்கணக்கான ஓட்டுல இந்த தங்கச்சியோட ஓட்டு இருக்கணும். நான் அவருக்காக ஓட்டு போட்டேன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம். என் அண்ணன் ஜெயிச்சா மட்டும் போதும். தேனு, தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். என் கஷ்டம் என்னுடைய போகட்டும். ஆண்டாளு, கத்தி, தேனு பாவம். அவ என்னை விட அப்பாவி. அவளை நீதான் பாத்துக்கணும். வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அவளை மிஸ் பண்ணிடாத. நான் வரேன். நான் ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா. லேட் ஆயிடுச்சு, மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னால ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல அது வந்து ரேவதி, டைம் என்னன்னு தெரியுமா? ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த மாதிரி மீட் பண்ணிருக்கமே. அதெல்லாம் அப்போ நான் என் வீட்ல இருந்தப்போ. இப்போ அப்படி இல்ல, நான் இன்னொருத்தங்க வீட்ல இருக்கேன். என் இஷ்டத்துக்கு நான் லேட்டா போனா அவங்க என்ன நினைப்பாங்க? விருப்பம் இல்லாம தானே இந்த வீட்ல இருக்கிறீங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சா என்ன? அப்படி இல்ல தினேஷ், நாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்டு பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தாகணும். இல்லைன்னா அங்கிருந்து நான் வெளியே வந்துடணும். அங்க இருந்துகிட்டு அவங்கள மதிக்காம இருக்க முடியாதுல்ல. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ரேவதி. அப்படிலாம் இல்ல தினேஷ். அப்படித்தான். உங்களுக்கு சக்தியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அவர் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த சக்தி இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லவரா தெரியறாருல. உண்மைதான் தினேஷ். நான் அந்த வீட்டுக்கு போகும்போது சக்தி மேல எனக்கு இருந்த வெறுப்பு இப்ப இல்ல. பழைய கோவம் இப்ப இல்ல. சக்தி தப்பானவங்கிற எண்ணம் என் மனசை விட்டு போயிடுச்சு. ஆனா அதுக்காக எனக்கு சக்தியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அவன் கூட நெருங்கி பழகுறேன்னு அர்த்தம் இல்ல. ரெண்டுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? ஒருத்தர் மேல வெறுப்பு போயிருச்சுங்கிறதும் ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதும் ஒண்ணுதானே. சண்டை போடுறதுக்காக தான் என்ன வர சொல்லியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நான் இங்கிருந்து கிளம்புறேன். ரேவதி நில்லுங்க. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ரேவதி. உங்களை தூக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமா தாலி கட்டின சக்தி உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா போயிட்டான். உங்களை அவமானப்படுத்தி வெளியேற்றணும்னு நினைச்ச அவன் குடும்பம் உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா போயிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல இருந்து உண்மையா நேசிக்கிற நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன். ஏன் ரேவதி, அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன்? சக்தி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவன் குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. என்னை பத்தி ஏன் ரேவதி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவ கூட நெருங்கி பழகும் போது, சிரிச்சு பேசும்போது, வண்டியில ஒன்னா போகும்போது என்னால தாங்க முடியல ரேவதி. மனசு என்னவோ பண்ணுது. என்னால முடியல ரேவதி. தினேஷ், நீங்க வேற, சக்தி வேற. சக்தி மேல எனக்கு இருக்கிறது வெறும் மனிதாபிமானம். நாம தப்பா நினைச்ச ஒருத்தன் அடிப்படையில நல்லவன்னு தெரியும் போது அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறது சாதாரண மனோபாவம். ஆனா உங்க விஷயம் அப்படி இல்ல தினேஷ். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். நீங்க எனக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கல்யாணம் நின்னப்போ நீங்க எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிட்டீங்க. இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமான்னு உங்களை நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். நான் உங்களை அவ்வளவு மெச்சோர்டா யோசிச்சு வச்சிருக்கேன் தினேஷ். ஆனா நான் சக்தியோட பழகிறது உங்களை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது தினேஷ். தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இல்ல ரேவதி, நான் உங்களை சந்தேகப்படல. என்னால உங்களை யாருக்கும் விட்டு தர முடியாதுன்னு சொல்றேன்.
நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ம். நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருக்க ரேவதி. இல்ல தினேஷ், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்க நியாயம் புரியும். இனிமே இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ரேவதி. ம். டைம் ஆயிடுச்சு, நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவா? இல்ல, கால் பண்ண ஆட்டோ வந்துடும், நான் பாத்துக்கிறேன். ஓகே ரேவதி, நான் வர்றேன். பார்த்து பத்திரமா போங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருங்க நீங்க? நாங்க ஒலி ஓவியம் டிவில இருந்து வரோம். என்னங்க நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? நான் உங்களுக்கு எப்ப லெட்டர் போட்டேன், இப்ப வரீங்க? லெட்டரா? ஆமா, உங்க டிவில வர அடுப்படிக்குள் அதிரடி சமையல் போட்டியில கலந்துக்கிறதுக்காக நான் லெட்டர் போட்டு 3 மாசம் ஆகுது. நீங்க என்னன்னா கேமரா மைக்கெல்லாம் தூக்கிட்டு சொல்லாம கொல்லாம இப்படி காலங்கத்தாலே வாசல்ல வந்து நிக்கிறீங்க. இல்லங்க, அது வந்து என்னங்க வந்து போயின்னு? சமையல் நிகழ்ச்சிக்கு தயாராகிறது என்ன சாதாரண விஷயமா? நல்ல புடவையா பார்த்து கட்டணும், குறைஞ்சது 3 மணி நேரமாவது மேக்கப் போடணும், அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் சந்தையில போய் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் எம்பிட்டு வேலை இருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்தா நான் எப்படி ரெடி ஆகுறது? நேர்களுக்கெல்லாம் நான் எப்படி மீன் அல்வா செஞ்சு காட்டுறது? பாருங்க, உங்க போட்டி சேனலும் வந்துட்டாங்க. நீங்க எந்த நிகழ்ச்சி பண்றீங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பண்றது அவங்க வேலையா போச்சு. சரி, வந்ததான் வந்தீங்களே, உங்க கூட வழக்கமா வர அந்த குண்டு செஃப்ப கூட்டு வராம வந்துட்டீங்க. அப்போ யார் என் சமையல சாப்பிட்டு பார்த்து மார்க் போடுவாங்க? மேடம், ஒரு நிமிஷம். நாங்க சமையல் நிகழ்ச்சிக்காக வரல. அப்போ பிடிச்ச பாட்ட சொன்னா குடும்பத்தோட படம் பிடிச்சு டிவில போடுவீங்களே, அந்த ப்ரோகிராமா? பின்னாடியே நடந்துகிட்டே ஒருத்தர் பேசுவாரு, அவர் வரல? ஐயோ, அது இல்லங்க. அப்ப அதுவும் இல்லையா? அப்போ உங்க பாத்ரூம்ல இந்த டப்பா யூஸ் பண்றீங்களான்னு கேட்க வந்திருக்கீங்களா? அப்பா ஸ்கார்க்குள்ள இருக்காராங்க. மேடம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க அதுக்காக வரல. புரிஞ்சிருச்சு. உங்க பேஸ்ட்ல உப்பு மிளகா புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்க வருவீங்களே, அந்த கும்பலா நீங்க? மேடம், எங்களை கொஞ்சம் பேச விடுங்க. வந்ததுல இருந்து நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சுபத்ரா, மாமா, என்ன இங்க சத்தம்? அது வந்து யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் டிவி காரங்க மாமா. சார், தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்காதீங்க, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. நாங்க ஒலி ஓவியம் டிவில இருந்து வரோம். இடைத்தேர்தல்ல ஆளும் கட்சி வேட்பாளரா நிக்கிற சக்திவேலை பார்க்கணும். அப்படியா? அவர் வீட்டில் தான் இருக்காரு. ஆமா, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சக்தி உங்களை வர சொல்லியிருந்தாரா? இல்லைங்க சார், அவர் மேல எங்க சேனலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் உண்மை என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? சக்திவேல் ரேவதிங்கிற பொண்ணு அவங்களோட விருப்பத்துக்கு மாறா தூக்கிட்டு வந்து தாலி கட்டி இந்த வீட்ல அடைச்சு வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. நாம வேற பூடன் தெரியாம ஃபுல் ஃபார்ம்ல சாமி ஆடிட்டோமே.